அனைவருக்கும் வணக்கம். என்னுடன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சக்தி, முத்துக்குமரன், ராமச்சந்திரன், துணை செயலாளர் மற்றும் முன்னணி தோழர்கள் உங்களை சந்திக்கிறோம். அனைவர் சார்பிலும் வணக்கம். மேட்டூர் அணை திறக்கப்படணும். நமக்குரிய தண்ணீர், உபரி நீர் உட்பட தண்ணீர் நமக்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே ஒப்பந்தம். அதை கர்நாடக அரசு மதித்து நடக்க வேண்டும். குடிநீருக்கே தமிழ்நாட்டில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. டெல்டா அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இது நமது வாழ்வாதார பிரச்சனை, நமது உயிர் பிரச்சனை. எனவே கர்நாடக அரசு ஒப்பந்தப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும். விவசாயிகளின் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். நாளை தமிழ்நாட்டினுடைய தலைநகரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை துவக்கிறோம். விவசாயிகள் தங்கள் சொந்த நலனுக்காக உற்பத்தியில் ஈடுபடவில்லை. ஐன்ஸ்டீன் சொல்வது போல் துண்டு நிலங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் இயற்கையோடு போராடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டியது அரசின் கடமை. அவர்கள் உற்பத்தியாகவும் சமூகத்துக்கானது, மனிதகுலத்திற்கானது. எனவே அவர்களுக்கு உதவ வேண்டியது அரசின் கடமை. எனவே அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும், பயிர்க்கடன்கள் உட்பட. இதற்கு ஒன்றிய அரசு நமக்குரிய நிதியை வழங்க வேண்டும். ஏற்கனவே பல நிதிகள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதிகள் கிடப்பில் இருக்கிறது. புதிய அரசு ஒரு தமிழக முதல்வர் பிரதமரை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். 100 நாள் வேலை திட்டம் என்பது ஏழைகளுக்கானது, எளிய மக்களுக்கானது. ஒரிசாவின் காலகந்தியில் ஏற்பட்ட வறுமை சூழலில் பல 100 பேர் இறந்தபோது வறுமை பிடியிலிருந்து ஏழைகளை பாதுகாப்பதற்கு உழைப்புக்கு உணவு, பிறகு உழைப்புக்கு ஏற்ற குறைந்தபட்ச ஊதியம் என்று படிப்படியாக அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இது இடதுசாரிகள் முன்மொழிந்த திட்டம். குறைந்தது 700 ரூபாயாவது அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களை அரசு பயன்படுத்த வேண்டும். புதிய புதிய திட்டங்களுக்கு, செயல்களுக்கு, பல்வேறு பணிகளுக்கு அவர்களை திட்டமிட்டு அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு திட்டங்கள் வகுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டம் வறுமை ஒழிப்பின் ஒரு பகுதி. எனவே அரசு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தேங்காய் உற்பத்தி, இதை நம்பியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் கோருகிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. அது குறித்து அந்த உரிய சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து அரசு பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதேபோன்று ஆகஸ்ட் 6 முதல் 15 வரை நாடு முழுவதும் 10 தினங்கள் நடைபெறும் இயக்கத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். மேகதாது பிரச்சனை உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி, அதேபோன்று 100 நாள் வேலை, கூலி உயர்வு, பல லட்சக்கணக்கான ஏழை கூலி தொழிலாளர்கள் பணி பாதுகாப்பு இல்லாத சூழலில் வேலை பார்க்கிறார்கள். அரசு தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு கொள்கையை வகுக்க வேண்டும். அவர்கள் வாழ்விடம், கல்வி, சுகாதாரம் குறித்து சிந்திக்க வேண்டும். குறிப்பாக நாடு கடந்து, பல மாநிலம் கடந்து வந்திருக்கிற ஏழை கூலி தொழிலாளர்களின் வாழ்வு குறித்து அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசை வலியுறுத்துகிறோம். சமீபத்தில் நடைபெற்ற அந்த விபத்துகளின் போது, திருவள்ளூர் பகுதியில் பெரியபாளையத்தில் ஏற்பட்ட அந்த விபத்துகளில் அந்த தொழிலாளர்களையும் முகாமில் இருக்கிற மக்களையும் நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிட்டியது. சந்தித்து பார்த்து ஆறுதல் கூறினோம். அங்கிருக்கிற மருத்துவமனைகள், வேல்ஸ் போன்ற தனியார்
பல சமூக ஆர்வலர்கள் என பலரும் மக்களுடைய உயிரை காக்க மிக சிறந்த பணியை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை உட்பட நல்ல பணியை அங்கு செய்திருக்கிறார்கள். பலரின் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அது வரவேற்கத்தக்கது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போன்று நெய்வேலி நமது பொதுத்துறை திருக்கோயில் அது, அதனுடைய 3% பங்குகளை விற்பது என்ற முடிவு ஏற்கத்தக்கதல்ல. அதை கண்டித்து பொதுத்துறை தான் நமது நாட்டின் ஜீவன், நமது நாட்டின் அடித்தளம். எனவே அதன் பங்குகள் விற்கப்படக்கூடாது. இதை வலியுறுத்தி இடதுசாரிகள் சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் 3 கட்சிகளும் நெய்வேலியில் ஜூலை மாதம் முதல் வாரத்திலேயே போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தேதி காலையா மாலையா என்பது குறித்த ஒரு கூட்டறிக்கை ஒன்று வெளியாகும். நாங்கள் பேசியிருக்கிறோம், திட்டமிட்டிருக்கிறோம், அதையும் உங்கள் முன்னால் முன்மொழிகிறோம். அதே போன்று கதார் உள்ளிட்ட அரபு நாடுகளில், தஞ்சை இந்த பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான நமது மக்கள் பணிபுரிகிறார்கள். அரபு நாடுகள் போர்க்காலங்களில் பதற்றமான சூழலில் அவர்களை திரும்ப அழைப்பது குறித்த ஒரு கொள்கை எதுவும் இல்லை. அதே போன்று விபத்து, கதாரில் ஏற்பட்ட விபத்து அதிர்ச்சிக்குரிய விபத்து. மாநில அரசு, நம்ம இந்திய அரசு நிவாரணங்களை அறிவித்திருந்தாலும் இப்படி பல்லாயிரக்கணக்கில் வேலை பார்க்கிற அவர்களின் வாழ்நிலை எவ்வாறு இருக்கிறது, வசிப்பிடங்கள் உள்ளிட்ட சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அவர்கள் பணியிடங்கள் உள்ளிட்ட அவர்களின் வாழ்க்கை சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து ஒன்றிய அரசு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தில் இது பற்றி புலம்பெயர்ந்து பணிபுரிகிற, நாடு கடந்து பணிபுரிகிற, கரத்தால் உழைக்கிற நமது உழைக்கும் மக்களின் நிலை குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கைகள், ஆண்டுக்கு ஒரு முறை அறிக்கைகள் தர வேண்டும். அதை எளிதில் ஒன்றிய அரசு கடந்து செல்லக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். உலக கால்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது. என்றுமில்லாத வகையில் ஆசிய நாடுகள் அந்த போட்டியில் பங்கேற்கின்றன. ஈரான், ஜப்பான், கத்தார், இன்னும் பல ஒடுக்கப்பட்ட நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் அதிலே பங்கேற்கின்றன. இந்தியாவும் அதுபோன்ற உலக கோப்பையில் பங்கேற்பதற்குரிய கொள்கை, விளையாட்டுக் கொள்கை, குறிப்பாக கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் ஒரு கொள்கை வகுக்கப்பட்டு மாணவ பருவத்திலிருந்தே பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுவரை நடைபெற்றிருக்கிற ஒலிம்பிக் போட்டி, கால்பந்து போட்டியில் இந்தியா அந்த முதல் சுற்றுக்கு, தகுதி சுற்றுக்கு கூட வர முடியாத சூழல் என்பது விளையாட்டுத்துறையின் பலவீனத்தை காட்டுகிறது. அதற்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்க வேண்டும். உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியின் போது ஒன்றிய அரசு பொது விடுமுறைக்கு திட்டமிட வேண்டும். உலகம் கோடிக்கணக்கான மக்கள் ரசிக்கிற விளையாட்டு அந்த விளையாட்டு நாடுகளின் வேற்றுமைகளை நாடுகள் மறந்து ஒன்றே செய்கிற ஒரு திருவிழா அது. எனவே ஒன்றிய அரசு இந்த கோரிக்கை குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் இருக்கிற கால்பந்து மைதானங்கள், விளையாட்டு மைதானங்கள் பிற ஆசிய நாடுகளோடு, குறிப்பாக சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகிற போது கால்பந்து மைதானங்கள், விளையாட்டு மைதானங்கள் மிக 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 குறைவு. கட்டமைப்பு வசதிகளும் குறைவு. அது குறித்து கூடுதல் சிந்தனை தேவைப்படுகிறது, திட்டங்கள் தேவைப்படுகிறது என்று இந்த சூழலில் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் மொழி, அதன் மரபுகள், அதன் பண்புக்கூறுகள், அதன் வரலாற்று பூகோளியல் காரணிகள் யாவற்றையும் அறிந்த ஒருவர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக அடையாளப்படுத்தப்படுவது என்பது சரியாக இருக்கும். எனவே இன்று கூட நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். அது குறித்து ஒன்றிய அரசு, மாநில அரசு சிந்திக்க வேண்டும், அந்த வேண்டுகோளை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
இல்லை சார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருந்தபோது திமுக தலைவர் எங்களை எதன் பொருட்டு நிர்பந்திக்கவில்லை, எந்த அழுத்தங்களையும் தரவில்லை. தொகுதி பெறுகிற போது அதை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம். அரசியல் சூழலில் தனிப்பெருங்கட்சியாக தாவக உருவெடுத்திருக்கிறது. அவர்கள் எங்களை ஆதரவு கேட்டார்கள். திமுக ஆட்சி அமைக்க முடியாத சூழல், அதிமுக ஆட்சி அமைக்க முடியாத சூழல். எனவே தனிப்பெருங்கட்சியாக இருக்கிற தாவேகாவை அழைப்பதுதான் சட்ட முறைமை. எனவே ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று நாங்கள் அறிக்கை விடுத்தோம். தாவேகாவினுடைய ஆதரவு கடிதத்தை நாங்கள் பரிசீலனை செய்தோம். நிகழ்வில் நாங்கள் கூடியெடுத்த அமைப்பாக கூடியெடுத்த அரசியல் முடிவு. யாரும் எங்களை நிர்பந்திக்கவில்லை. நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த முடிவை. அதற்கான காரணங்களையும் சொல்லியிருக்கிறோம். காலதாமதங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த இடத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது. அது மக்கள் அதிகாரத்தை சிதைத்துவிடும். எனவே பிரதானமான அந்த நோக்கத்திற்காக நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதென்று எங்கள் அமைப்பு கூடிய அமைப்பாக அரசியலாக எடுத்த முடிவு. அந்த முடிவு யார் நிர்பந்தமும் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கூறுகிறோம். நீங்கள் வைகோ சந்தித்து இருக்கிற போது இது சம்பந்தமான விவரங்களை சொல்வார். ஆனால் கருத்து என்கிற வகையில் நமக்கான தமிழ் மரபுகளில் அரசியல் நெறிகள் இருக்கிறது. அந்த நெறிகளை மீறுவதை கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே விரும்புவதில்லை. நமது சட்ட முறைமைகளை மீறுவதை எப்பொழுதுமே நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் நிலை தெரிவு. நீங்கள் இதர விவரங்களை மரியாதைக்குரிய வைகோ அவர்களை கேட்கிற போது இன்னும் உங்களுக்கு தெளிவுபடும். சார், இது நீங்க மத்திய பிரதேசத்திலேயோ கர்நாடகாவிலேயோ பிஜேபி செஞ்ச அதே வேலையை சார், நமது அது அதிகாரபூர்வமாக அவ்வாறு அழைத்திருப்பாரே, ஆனால் அது ஏற்கத்தக்கதல்ல. சரி சரி, நீங்க என்ன பண்ணணும், தாவேகா மதிமுகவை நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் விவரம் கிடைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்லுக் இருக்கு. எந்த குதிரை பேரத்தையும் கம்யூனிஸ்டுகள் ஏற்பதில்லை, விரும்பவில்லை. ஒரு நிமிஷம், எந்த சோபா அரசியலையும் எந்த கல்லாப்பட்டி அரசியலையும் கம்யூனிஸ்டுகள் நிராகரிக்கிறோம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவுவது எங்களுக்கு பொருத்தமில்லை, விலை பேசுவதும் பொருத்தமில்லை. அதுபோன்ற அரசியலில் கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே ஈடுபட்டதில்லை. எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. நாங்கள் அதை நிராகரிக்கிறோம், எப்பொழுதும் அதை ஏற்பதில்லை. சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவரின் கருத்து அது. ஜனநாயகத்தில் அவருக்கு சொல்வதற்கு உரிமை உண்டு. சொல்லட்டால் அதற்கு செவிமடுப்பது நமது கடமை. நாம் செவிமடுக்கிறோம், ஆட்சியாளர்களும் செவிமடுக்கிறோம். கருத்துக்கள் ஒன்றை ஒன்று முட்டி மோதுவதுதான் ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும். பிறர் சொந்த விஷயங்களை பேசாமல், அரசியல் அறநெறிகளை மீறாமல், அரசியல் கருத்துக்கள் முட்டி மோதுவதை, விமர்சனங்கள் செய்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. நான் சொல்லி முடிச்சேன் சார். சொல்லுங்க. எங்க பேரில் சட்டமன்றம் மகத்தான விழுமியங்களை கொண்டது. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முகத்தன்மையை கொண்டது, பல கட்சி இயங்குமுறையை கொண்டது. நமது முன்னோர்கள் நல்ல விழுமியங்களை அங்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விழுமியங்களை நாம் எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும். அங்கிருந்து ஏராளமாக கற்க வேண்டும். நமது முன்னோர்கள் காட்டியிருக்கிற மகத்தான விழுமியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பது எங்கள் நிலை. அடுத்தது சார், எந்த தேர்வு முறையிலும் முறைகேடுகள் கூறாது. அவ்வாறு வந்தால் அரசு உடனடியாக தலையிட்டு அது பற்றி ஒரு விசாரணை நடத்தி நீதியின் பக்கமும் சட்டத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது எங்கள் நிலை. சார், ஆமாம், சரிங்க. சரிங்க. ஒரு நாட்டு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை அறிவிப்பதுதான் அந்த வெள்ளை அறிக்கை. இல்லை, நம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு
சேமநல அரசு, சட்டப்படி மக்கள் நல அரசு. எந்த அரசும் உண்மைகளை மூடி மறைத்து விட முடியாது. நாட்டு மக்களுக்கு வெளிவிடட்டும். அரசே மூடி மறைத்தாலும் சட்டத்தின்படி நாம் அந்த உண்மைகளை கேட்டு பெற முடியும். இன்றுள்ள சூழலில் வெள்ளை அறிக்கை என்பது அரசின் உண்மையான அறிக்கையாகவும், அடுத்த அரசு எத்தகைய கொள்கை வழியில் நகர்வது என்பதையும் சேர்த்து இருக்க வேண்டும். அறிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்ன நிலவரம் என்கிற உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அரசின் கடமை. அந்த வகையில் அவர்கள் சொல்லட்டும். என்ன சார்? அவங்கவுங்க கருத்து. ஒவ்வொரு வார்த்தையும் சவாரி செய்ய முடியாது. நான் முதலே சொல்லிட்டேன், கம்யூனிஸ்டுகள் ஒரு வர்க்க அரசியலை முன்மொழிகிறோம். ஒரு நெறி சார்ந்த அரசியலுக்காக நாங்கள் நிற்கிறோம். எங்களை கேளுங்க, நீங்கள் எவ்வளோ கேள்வி வேணாலும் பதில் சொல்லலாம். இன்னொரு கட்சி அந்த கட்சின்னு சொல்லும்போது அவர்களை அதிகமாக கேட்டதான் நல்லது. ஒவ்வொரு கட்சியின் மீதும் கருத்தாடல் என்பது அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அரசியல் வியூக அமைப்பாளரும் அவருடைய நண்பரும் கலந்துக்கிறாங்கன்னு வில்சன் எம்பி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க என்னன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஓத் ஆஃப் சீக்ரெட்ஸை மீறுவாங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலை கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகரிக்காது. எது சட்டமுறைமையோ அதுக்குள் தான் அரசு இருக்க வேண்டும், அதற்குள் தான் கட்சிகளும் இருக்க வேண்டும், அதற்குள் தான் நாங்களும் இருக்க வேண்டும். சார், அது ரொம்ப நல்லது சார். அந்த மாதிரி சொல்றதே நல்லது, அந்த சிந்தனையே நல்லது. ஆனால் இந்த சமூக அமைப்பே ஊழல் ஊற்று. 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டி மடியில் வைத்துக் கொள்வார். செல்வ வளங்கள் அப்படித்தான் பெறுகிறது. ஏழைக்கும் பணக்காரனுமான இடைவெளி அவ்வாறு தான் அதிகரிக்கிறது. எனவே நிலவுகிற முதலாளித்துவ சமூகத்தில் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்கிற சிந்தனை நல்லதுதான். இந்த சமூக அமைப்பே ஊழலின் ஊற்று. எனவே உங்களை போன்ற சிந்தனையாளர்கள், படித்தவர்கள் இந்த சமூக அமைப்பை மாற்ற முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஊழலுக்கு ஒரு முடிவு கட்டப்படும் என்பது எங்கள் கருத்து. சார் முதல்வர் அரசு அலுவலகம் முதல்வர் படம் எங்க இயல்பானது. எங்களை கேட்டால் வாய்ப்பு ஏற்படும். ஏனால் எல்லா முதல்வர் படமும் இருக்கட்டும். அதில் என்ன இருக்கு? எல்லா முதல் படமும் இருக்கட்டும், புதிய முதல்வர் படமும் இருக்கட்டும். எல்லாம் நமது முதல்வர் தானே, நம்ம நாட்டின் முதல்வர் தானே. அது வகுப்பறை இல்லை, அல்ல அதெல்லாம் கூடாது தானே, அதெல்லாம் கூடாது தானே. கல்விச்சாலைகளில் வந்து நாம் நமது அரசியலோ அரசின் கட்சி வழிபட்ட கொள்கைகளை புகுத்துவது சரியில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. சொல்லுங்க சார். வேற ஹலோ. கடந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா பள்ளியில் இலவச கல்வி கொடுக்கறதுக்கு பல கோடி ரூபாய் ஊழல் பணங்கள் அந்த ரினிவல் பண்ணக்கூடிய என்ன சார்? என்ன சொல்றீங்க? அவர் நம்ம கேட்க நீங்க என்ன சொல்லுங்க? ஆமா, நல்லதானே சார். அந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசு ஊழல் இல்லாத நடவடிக்கைகள் எடுத்தால் அது நல்லது. யாரும் தானே சார், யார் அதை செஞ்சால் என்ன நல்லது தான். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களில் சேருவதற்கு, கல்லூரிகளில் சேருவதற்கு எவ்வளவு பணம் சார்? சட்டத்தின் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் சேருவதற்கு சிபாரிசு தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் நம்ம கூட்டா சிந்திக்கணும். இதுவல்ல மக்கள் நல அரசு. டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போன்று கல்வியாவது, எஜுகேஷன் ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி, கல்வியில்லாத சமத்துவம் வேணும் சார். அது பற்றி சிந்திக்கணும். அது பற்றி நாடாளுமன்றமும் சட்டமன்றம் உரையாடல் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நிலவுகிற கல்வி நிறுவனங்களை அரசே ஏற்று நடத்துகிற அந்த காலம் வரணும் சார். அதான் நாங்கள் அடிக்கடி இடது சிந்தனைன்னு சொல்கிறோம். பள்ளிகளில் வந்து அடையாள அட்டையில் வந்து ஜாதி குறிப்பிட்ட மாதிரி ஒருபோதும் பள்ளிகளில் அடையாள அட்டைகள் மட்டுமல்ல, நமது சிந்தனையில் மூளையில் ரொம்ப காலமாக இறுகிறது பாருங்க, அந்த ஜாதி அட்டையை நம்ம எடுத்துடணும். நீண்ட நெடுங்காலமாக இறுகி போயிருக்கிறது ஜாதி, பகுத்தறிவுக்கு புறம்பானது ஜாதி, அதுவும் உலர்ந்து உதிர வேண்டும். அடுத்த தலைமுறை குழந்தைகள் கல்வியின் மூலம் ஜாதியை கேள்விக்குள்ளாக்க வேண்டுமே தவிர மாணவர்களை
ஒரு ஜாதியாக அடையாளப்படுத்தக்கூடாது. அவ்வாறு இல்லை என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அது நல்லது, அதை கடைபிடிக்க வேண்டும். ஜாதியை மனிதர்களுக்குள் இழிவு பாராட்டுகிற, பிரிவினை பாராட்டுகிற ஜாதியை கேள்விக்குள்ளாக்க வேண்டும். கல்வி அதை செய்ய வேண்டும். அதற்காக தான் பெரியார் போன்ற தலைவர்களும், அயோத்திதாசர் போன்ற தலைவர்களும், இடதுசாரிகளும், ஜனநாயக சக்திகளும் களமாடினார்கள். ஜாதிகளற்ற, சுரண்டலற்ற ஒரு சமூகம் எழ வேண்டும். அதற்காக நாம் கூட்டாக சிந்திக்க வேண்டும்.